பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். படைத்தவனை துதித்தவனாக எல்லா புகழும் இறைவனுக்கே. மேடையில் வீற்றிருந்த பேரன்புக்கும் பெருமதிக்கும் மதிப்புக்கும் உரிய அதிதிகளே, பிரமுகர்களே, அவையோரே, உங்கள் அனைவருக்கும் அன்புடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வாட்சல்லிய வணக்கம். பலகத்துறை கலை இலக்கிய வட்டத்தை உருவாக்குவதில் மிகுந்த ஈடுபாடு காட்டியவரும் இதன் ஸ்தாபக உறுப்பினர்களில் ஒருவருமான மர்ஹூம் போர்த்தொட்ட ரிஸ்மி அவர்களின் ஞாபகார்த்த கவியரங்கில் ஒன்று கூடியிருக்கிறோம். எமது ஊரிலும் கலை இலக்கியம் வளர வேண்டுமென அயராது பாடுபட்ட நண்பர் கவிஞர் ரிஸ்மியின் நெஞ்சம் நிறைந்த நினைவுகளை சுமந்தவர்களாகவும் அவரை நன்றியோடு நினைவு கூறியவர்களாகவும் பலகத்துறை கலை இலக்கிய வட்டம் தனது பயணத்தை தொடர்கிறது. அல்லாஹ் அவரது அனைத்து செயல்களையும் பொருந்தி கொண்டு அவருக்கு மேலான பாக்கியங்களை அருள வேண்டுமென இதயபூர்வமாக பிரார்த்திக்கிறோம். பல துறை திறமைசாலிகளை கொண்ட பலகத்துறை மண்ணின் படைப்பாளிகள் சிலரை உலகத்துக்கு அறிமுகம் செய்யும் முன் ஊருக்கு அறிமுகம் செய்ய உங்கள் முன் நிற்கிறோம். துடிக்கும் தூண்டில்களில் இருந்து பொறுக்கி எடுத்த சில கவிஞர்களை இன்று இங்கு களமிறக்குகிறோம். அவர்களில் சிலருக்கு இது முதல் மேடை அனுபவம். அவர்கள் படைத்ததை பகிர இன்று உங்கள் முன் மேடை ஏறுகிறார்கள். நேரமின்மை காரணமாக மிகச் சிலரோடு முடித்துக் கொள்கிறோம் கவியரங்கை. கைதட்டவென்றே கைகளோடு வந்திருக்கும் உறவுகளே, உங்கள் கைதட்டல்கள் இப்படைப்பாளிகளை உற்சாகப்படுத்தவும் இதுபோன்ற இன்னும் பலரை உருவாக்கவும் வழி செய்யலாம். எனவே உற்சாகப்படுத்த மறக்க வேண்டாம். வசதிகளும் வாய்ப்புகளும் சரிவர அமைந்ததால் ஒரு கப்பல் விபத்து காதல் காவியமானது தெரிந்ததே, டைட்டானிக் போல. உங்கள் அனைவரினதும் ஒத்துழைப்புகளோடும் பங்களிப்புகளோடும் இவர்களும் எதிர்காலத்தில் காவியம் படைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போது எனது கவிதை ஒன்றின் சில வரிகளோடு கவியரங்கை தொடங்கி வைக்கிறேன். கவிதை தலைப்பு காசாவின் கண்ணீர். காசாவின் கண்ணீர் கண்டும் கல்பு கசியவில்லை என்றால் உங்கள் ஈமானை ஒருமுறை புடம் போட்டுக் கொள்ளுங்கள். வீடில்லாமல் வீதியில் உறங்க வீடற்றவர்கள் அல்ல அவர்கள். நாடற்றவர்களுக்கு நல்லது செய்ய போய் நாதியற்று போனார்கள். பஞ்சம் பிழைக்க வந்தவர்களுக்கு பரிதாபப்பட போய் இன்று பருக்கைகளுக்கும் பருகும் நீருக்கும் கையேந்தி நிற்கும் பரிதாபம். பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் பதறவைக்கும் அழுகுரல்கள், குழந்தைகளை தேடி இடிபாடுகளை குடையும் பெற்றோரும் மற்றோரும். மனித உரிமை பேரவைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஐநா எனும் அமெரிக்க கூடாரம் அநியாயத்துக்கு துணை போவதில் முன்னணியில். தகர்த்து நொறுக்கப்பட்ட கட்டிட சிதைவுகளுக்குள்ளிருந்து இரத்தமும் சதையுமாக ஜனாசாக்கள், இரத்த வெறியில் ஊறிய இனப்படுகொலைகள். செத்து மடிவதும் பத்தி எறிவதும் யாரோவோ அல்ல, நாம் சொத்தாக மதிக்கும் எம் ஈமானின் வித்துக்களும் விருட்சங்களுமே. முறை தவறி பிறந்தவர்களின் முடிவு காலம் நெருங்கிவிட்டது. இரக்கமுள்ள நாயகனின் இறைவாக்கு பொய்யாகாது. அரபு தலைமைகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யா நப்சே என்று கைசேதப்படும் அந்நாளில் வெள்ளை மாளிகை துணைக்கு வரப்போவதில்லை, விசாரணைகளிலிருந்து நீங்கள் தப்பப் போவதும் இல்லை.
அரபு தலைமைகளே, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். யான் அப்சே என்று கைசேதப்படும் அந்நாளில் வெள்ளை மாளிகை துணைக்கு வரப்போவதில்லை. விசாரணைகளிலிருந்து நீங்கள் தப்பப் போவதும் இல்லை. புண்ணிய பூமியின் கண்ணியம் காக்கவென எண்ணியே களம் இறங்கியுள்ள மண்ணின் மைந்தர்கள் மீது யா அல்லாஹ் கருணை காட்டிடுவாயாக, அவர்களை காத்திடுவாயாக. கவளம் உணவுக்காய் கையேந்தும் பரிதாபம் அவலம் விரைவில் நீங்க அருள் புரிவாய் ரஹ்மானே. கவளம் உணவுக்காய் கையேந்தும் பரிதாபம் அவலம் விரைவில் நீங்க அருள் புரிவாய் ரஹ்மானே.